அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரவிற்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியத்தில் முறைப்பாடு. லோப் சமையல் எரிவாயு விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் தொடர்பில் வெளியான புதிய தகவல். சில அத்தியாவசிய பொருட்களுக்கு உச்ச கட்டுப்பாட்டு விலை. யாழ் மிருசுவீர் 8 பேர் கொலை சம்பவம், நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. கடவுச்சீட்டுகள் தொடர்பில் இறுதியில் வெளியான நற்செய்தி. தமிழர் பகுதியில் எரிந்து சாம்பலான வீடு. உணவு விஷமானதால் 43 பேர் மருத்துவமனையில் அனுமதி. கிளிநொச்சியில் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் இடைநிறுத்தம். தொடர்பென விரிவான செய்திகள். ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசியல் கட்சி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் இலங்கை மறுசீரமைப்பு அமைப்பின் சட்ட பிரதிநிதி தனுக ரணஜங்க கஹந்தகமகே ஐரோப்பிய ஒன்றியத்திடம் முறைப்பாடு செய்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு விசேட முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்துள்ள அவர், தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் தேர்தல்கள் ஆணைக்குழு இதுவரை உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசியல் கட்சி பல தேர்தல் விதிகளை மீறிய சம்பவங்களை அவதானித்து அறிக்கை செய்துள்ளதாகவும் 2024 ஜூலை 28 அன்று மகரகவில் நடைபெற்ற அரசியல் கூட்டமே சிறந்த உதாரணம் எனவும் கஹந்தகமகே சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்தும் அவர் கூறுகையில், தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் கூட்டத்திற்கு அரசு செவிலியர்களை சீருடையில் அழைத்து வருவது தேர்தல் சட்டங்களை மீறும் செயலாகும். இது தொடர்பான முறைப்பாடு ஜூலை 29, 2024 அன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு அவர்கள் சீருடையில் வராமல் இருந்தால் நல்லது என்று பெபரல் அமைப்பும் பதிலளித்துள்ளது. ஆனால் இந்த தேர்தல் சட்டங்கள் மற்றும் அரசியல் நெறிமுறைகளை மீறுவது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தால் எந்த முக்கிய நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதுடன் எச்சரிக்கையும் கொடுக்கப்படவில்லை. தற்போதுள்ள பிரச்சினைகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை முறையாக நடைமுறைப்படுத்தாததன் காரணமாக இலங்கையில் நியாயமானதும் ஜனநாயகமானதுமான தேர்தல் நடைமுறைக்கு ஆபத்து ஏற்படலாம் என இலங்கை மறுசீரமைப்பு அமைப்பின் சட்ட பிரதிநிதி தனுக ரணஜங்க கஹந்தகமே தனது முறைப்பாடுகளில் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இந்த மாதத்திற்கான லாப் சமையல் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இல்லை என நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறித்த தகவலை நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி கலாநிதி நிரோஷன் ஜே பீரிஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் கோதுமை மா உள்ளிட்ட சில அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் உச்ச கட்டுப்பாட்டு விலைகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலை 162 முதல் 184 ரூபாவாகவும், 1 கிலோகிராம் வெள்ளை சீனி 235 முதல் 264 ரூபாய் வரையிலும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் 400 கிராம் பால்மாவின் விலை 910 முதல் 1050 ரூபாய் வரையிலும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை நிகழ்நிலையில் சரிபார்க்கும் புதிய முறையை அறிமுகப்படுத்த வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த புதிய நிகழ்நிலை செயல்முறையின் மூலம் இலங்கை குடிமக்கள் தங்கள் பிறப்பு, திருமண பதிவு மற்றும் இறப்பு சான்றிதழ்களின் சான்றுறுதிப்பாட்டிற்காக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் நிகழ்நிலை இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம். இதனைத் தொடர்ந்து சான்றுறுதிப்படுத்தப்பட்ட சான்றிதழ்கள் மின்னஞ்சல் மூலம் விண்ணப்பதாரருக்கு அனுப்பப்படுவதுடன் விண்ணப்பிப்பது அல்லது சான்றுறுதிப்படுத்தப்பட்ட ஆவணங்களின் சேகரிப்பு ஆகியவற்றை நேரில் சமூகமளித்து மேற்கொள்ளும் தேவையை நீக்குகிறது. இது தொடர்பிலான சகல விசாரணைகளுக்கும் அமைச்சின் தூதரக விவகார பிரிவை 0112333812 அல்லது 0112446302 என்ற தொலைபேசி இலக்கம் மற்றும் உத்தியோகபூர்வ மின்னஞ்சல் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும். இலங்கையில் சில அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் உச்ச கட்டுப்பாட்டு விலைகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ளது.
அதன்படி 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலை 162 முதல் 184 ரூபாவாகவும், 1 கிலோகிராம் வெள்ளை சீனி 235 முதல் 264 ரூபா வரையிலும், 1 கிலோகிராம் பருப்பு 270 முதல் 303 ரூபா வரையிலும் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதுடன் இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு 1 கிலோகிராம் 180 முதல் 232 ரூபாய் வரையிலும், 400 கிராம் பால்மாவின் விலை 910 முதல் 1050 ரூபாய் வரையிலும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் மெரிசுவில் 8 பேர் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் இராணுவ சார்ஜன் சுனில் ரட்நாயக்கா மீதான அடிப்படை உரிமை மனுக்களை ஜனவரி 15ஆம் தேதி பரிசீலிப்பதாக உயர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. சுனில் ரட்நாயக்கவுக்கு பொது மன்னிப்பு வழங்குவதற்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச எடுத்த தீர்மானத்தை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்கள், மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் மற்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் கலாநிதி அம்பிகா சத்குணநாதன் ஆகியோரால் இந்த அடிப்படை உரிமை மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் சம்பந்தப்பட்ட மனுவில் எதிர் மனுதாரர்கள் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்யவும் நீதிமன்றம் அவகாசம் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடவுச்சீட்டு அச்சிடும் நிறுவனத்திற்கு ஒரு மாதத்திற்குள் சுமார் 7,50,000 கடவுச்சீட்டுகளை வழங்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக கல்வியமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். புதிய கடவுச்சீட்டு வழங்கும் முறையை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சியில் ஊழல் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்திய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதோடு புதிய கடவுச்சீட்டு முறையை அறிமுகப்படுத்துவதில் தற்செயல் திட்டம் எதுவும் அரசாங்கத்திடம் இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த நிலையில் அமைச்சரவையுடனான கலந்துரையாடலின் பின்னர் தற்போதைய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக குறைந்தது 7,50,000 சாதாரண கடவுச்சீட்டுகளை அச்சிட அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். கடவுச்சீட்டு அச்சடிக்கும் நிறுவனத்திற்கு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவைப்படுவதாகவும், அதனால் தான் இந்த தாமதத்தை எதிர்கொள்கின்றதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இதுவரையில் குடிவரவு குடியகல்வு திணைக்களம் நிலைமையை நிர்வகித்து வருகிறதாகவும், ஒரு மாதத்துக்குள் சாதாரண கடவுச்சீட்டுகளை வழங்குமாறு நிறுவனத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை தம்பலகாமம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மீராநகர் கிராம சேவகர் பகுதியில் வீடொன்று முற்றாக எரிந்து சாம்பலாகியுள்ளது. குறித்த இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், மின் ஒழுக்கு ஏற்பட்டதால் தீச்சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. வீட்டின் உரிமையாளர் வெளிநாட்டில் வசிப்பதாகவும், வீட்டில் வாடகைக்காக இருந்த நபர்களின் உபகரணங்களே இவ்வாறு தீப்பற்றி நாசமாகியுள்ளது. சம்பவ இடத்துக்கு மீராநகர் கிராம சேவையாளர் சென்று கள நிலவரங்களை அறிந்து கொண்டதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். உணவு விஷமானதால் தனியார் நிறுவன ஊழியர்கள் 43 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு பாதுக்க வட்டரக பிரதேசத்தில் அமைந்துள்ள மின்சார உபகரணங்கள் தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக மேகொட போலீசார் தெரிவித்தனர். இதில் 25 பெண்களும் 18 ஆண்களும் உள்ளதாகவும், அவர்கள் 20 தொடக்கம் 40 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் பொதுமகனிடம் லஞ்சம் வாங்க முற்பட்ட 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி விவேகானந்த நகர் பகுதியைச் சேர்ந்த நபர் செவ்வாய்க்கிழமை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் தொடர்பில் முறைப்பாடு அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட கிளிநொச்சி போலீஸ் அத்தியட்சகர் இவ்வாறு இருவரையும் பணியில் இருந்து இடைநிறுத்தியுள்ளார். குறித்த பொதுமகனிடமிருந்து 5,000 ரூபாய் பணம் பெற இருவரும் முயற்சித்துள்ளனர். இது தொடர்பாக விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும், குறித்த இருவரையும் நேற்று முதல் பணியில் இருந்து இடைநிறுத்துமாறும் போலீஸ் அத்தியட்சகர் உதவி போலீஸ் அத்தியட்சகருக்கு உத்தரவிட்டுள்ளார். அதே சமயம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டவர்கள் இருவரும் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றுபவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.